என் சத்தத்தை கர்த்தர் கேட்க நான் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 77:1 நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். மார்க் 10 பர்த்திமேயு என்ற ஒரு குருடன் பிச்சை எடுத்துக் கொண்டு இருந்தார். இயேசு அங்கு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவரை கூப்பிட்டார். சுற்றி இருந்தவர்கள் அவரை தடுத்தனர். எனவே அவர் வசனம் 48 பிரகாரமாக முன்னிலும் அதிகமாய் அவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டார். அவன் திடனற்று போகும் வரைக்கும் சத்தமிட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு அவனை அழைத்த போது யார் அவனை தடுத்தார்களோ அவர்களே வந்து எழுந்திரு, திடன் கொள், அவர் உன்னை அழைக்கிறார் என்று சொன்னார்கள். இயேசுவும் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதிகமாய் அலப்பாமல் நான் பார்வையடைய வேண்டும் என்று சொன்னார். இயேசுவும் அவருக்கு பார்வை கொடுத்தார். முன்னிலும் அதிக சத்தத்தோடு தேவனை நோக்கி அவர் கூப்பிட காரணம் என்ன? மற்றவர்கள் பிச்சை கொடுப்பார்கள், இவர் மட்டும் தான் சுகம் கொடுப்பார் என்ற முழுமையான விசுவாசம் அவருக்கு இருந்தது. ஆனால் தேவனை நெருங்க முடியவில்லை என்று வரும்போது தன் எல்லா திடனையும் ஒன்று திரட்டி தன் விசுவாசத்தை ஒன்று திரட்டி சத்தமாய் அழைத்தார். தேவனும் அந்த சத்தத்தை கேட்டார். நெடுநாள் கூப்பிட்டும் ஜெபத்திற்கு பதில் வராததால் திடனற்று போய் சோர்ந்து போய் ஜெபத்தை நிறுத்திவிட்டீர்களா? ஜெபிக்கும் போதெல்லாம் தடை வருகிறதா? கவலைய விடுங்க. இந்த பர்த்திமேயு போல நம் விசுவாசத்தை ஒன்று திரட்டி ஆவி ஆத்மா சரீரத்தோடு முழு பலனோடு திடன் கொண்டு தேவனை நோக்கி கூப்பிடுங்க. தடையாய் இருந்தவைகளே உங்களுக்கு படிக்கல்லாய் மாறும். நிச்சயமாய் தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் வேண்டுதலுக்கு பதிலளிப்பார். ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், உம்மிடத்தில் எனக்கு நம்பிக்கை உண்டு, உம்மிடத்தில் எனக்கு விசுவாசம் உண்டு, விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று சொன்னீரே. அநேக நாட்கள் என் ஜெபம் கேட்கப்படாததால் நான் சோர்ந்து போயிட்டேனப்பா. இந்த நாளிலும் என் ஆவி ஆத்மா சரீரத்தை உம்மிடத்தில் உயர்த்தி என் சத்தத்தை உயர்த்தி உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன். என் ஜெபத்திற்கு பதில் தருவீராக. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.